This video is sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உணவே மருந்து. ஒவ்வொரு நாளும் நம் உணவில் நம்ம அஞ்சரைப்பெட்டியில் யூஸ் பண்ணுற பொருளை வைத்து ஒரு சிறிய கஷாயம் மாதிரி தேய்ந்து குடித்தால் நம் உடலில் உள்ள நோய்கள் அனைத்தும் தீரும். அது எப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதற்கான பொருட்கள்: வெற்றிலை, மிளகுத்தூள், கடுக்காய் பொடி, பனங்கற்கண்டு, மிளகு, சீரகம், ஓமம், தூதுவளை, கற்பூரவள்ளி, துளசி, முருங்கைக்கீரை, வெங்காயம், தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு. இதை எப்படி செய்து சாப்பிட்றது என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். திங்கட்கிழமை வெற்றிலை 4 மிளகு பால் தேக்கரண்டி சேர்த்து கொதிக்க வைத்து குடித்தால் நாக்கு சுத்தமாகும், கபம் சேராது. செவ்வாய்க்கிழமை கடுக்காய் பொடி மற்றும் பனங்கற்கண்டு சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்தால் உஷ்ணம் சீராக இருக்கும். புதன்கிழமை தூதுவளை, கற்பூரவள்ளி, துளசி இம்மூன்றும் சம அளவு எடுத்து கொதிக்க வைத்து டீ குடித்தால் சளி சேராது, மலத்துடன் வெளியேறிவிடும். வியாழக்கிழமை சுக்கு, மிளகு, சீரகம், ஓமம் சேர்த்து வறுத்து பொடி செய்து வைத்து கொண்டு ஒரு தேக்கரண்டி போட்டு பனங்கற்கண்டு சேர்த்து கொதிக்க வைத்து குடித்தால் ஜீரண சம்பந்தமான நோய்கள் வராது. வெள்ளிக்கிழமை வெந்தயம், தனியா சம அளவு சேர்த்து வறுத்து பொடி செய்து ஒரு தேக்கரண்டி போட்டு பனங்கற்கண்டு சிறிது உப்பு சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்தால் பித்த நீர் வெளியேறிவிடும். சனிக்கிழமை முருங்கைக்கீரை, வெங்காயம், தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள் இவற்றுடன் உப்பு சேர்த்து கொதிக்க வைத்து குடித்தால் இரும்பு சத்து கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை சுக்கு, மல்லி, காஃபி போட்டு குடித்தால் உடல் தெம்பாக இருக்கும். இப்படி உணவு மருந்து என்ற முறையை பழகி கொண்டால் எந்த வியாதியும் வராது, உடலும் ஆரோக்கியமாக இருக்கும்.